இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கோட் பண்ணா நாம நல்ல கோடர் ஆகுவோமா நல்ல கோடர் ஆக மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ஏஐ டூல்ஸ் வச்சு கோட் பண்ணா நல்ல கோடர் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒன்று தெரியல அப்படின்னா டைரக்டா போய் ஏஐட்ட ஃபீட் பண்ணி இதை நீ சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸ். என்னைக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பொறுத்த அளவில் ஒரு சின்ன கம்பெனி சால்வ் பண்ற மாதிரி பெரிய கம்பெனி சால்வ் பண்ணாது, ஒரு ஸ்டார்ட் அப் சால்வ் பண்ற மாதிரி பெரிய கம்பெனி சால்வ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய கம்பெனிக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர் பேஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கேல், அவங்க ரிலையபிலிட்டி, அவங்க மானிட்டரிங், அலர்ட்டிங் சிஸ்டம், செக்யூரிட்டி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரு சின்ன கம்பெனிக்கு யூசர் பேஸே இல்லை, ஒரு சின்ன யூசர் பேஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோடது டைம் டு மார்க்கெட் அப்படிங்கறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போய் பெனிட்ரேட் பண்ணலாம், எவ்வளவு ஃபாஸ்டா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு பெரிய கம்பெனிக்கு ரெவென்யூ ஆல்ரெடி ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு, அவங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட யூசரை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஸோ நீங்க ஒரே ப்ராப்ளத்தை இன்ஜினியரிங்கை பொறுத்த அளவுல, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லை, எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமா இருந்தாலும் பல விதமா சால்வ் பண்ணலாம். நான் ஒரு சின்ன கம்பெனியா லேண்டிங் பேஜ் போடும்போது ஒரே நாள்ல போடணும்னு ஆசைப்படுவேன். அதே ஒரு ஆப்பிளோ மைக்ரோசாஃப்டோ ஒரு லேண்டிங் பேஜ் இன்வால்வ் பண்றாங்கன்னா ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், பிஆர் டீம் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தப்பா போயிருச்சுன்னா கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும். பட் இந்த சின்ன கம்பெனிக்கு ஒரு தப்பா போச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு லாஸ் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐட்ட கேளுங்க, இதையே இந்த கம்பெனியா பண்றதா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம், இதையே இவ்வளவு ஸ்கேல்ல பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், இதையே இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னு கேட்டு நிறைய விஷயங்களை எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணுங்க. அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத ஏஐ டூல்ஸ்ட ஃபீட் பண்ணுங்க. அப்போ நீங்க லேர்னும் பண்ணிக்கிட்டீங்க, ஏஐ டூல்ஸை ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸும் பண்ணிக்கிட்டீங்க, லேர்னிங்கும் நடக்கும், உங்களோட யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேலன்ஸ்டா அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். பட் ஏஐ டூல்ஸை மட்டுமே நம்பி நீங்க எல்லாத்தையுமே ஆட்டோ ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கிராஜுவலா உங்களுக்கு அந்த லேர்னிங் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அது டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க ஓகே எதுனால அதுகிட்ட நம்ம ரிலே ஆக ஆரம்பிச்சிருவோம், உங்க பிரெயின்ல இருந்து ஃபீட் பண்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதோட சேர்த்து உங்களோட லேர்னிங்கையும் பார்த்துக்கோங்க.